ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NithishFamily. 100 Day Weight Loss Challengeல 26th Day Vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாரும் டெய்லி வெயிட் போடுங்கக்கா, அது ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னீங்க. அதனால இனிமேல் என்னோட வெயிட் மட்டும் நான் மோட்டிவேஷனுக்கு டெய்லி போடுறேன். ஆனால் நிதிஷோட வெயிட் வீக்லி ஒன்ஸ் காமிக்கிறேன். ஸோ சின்ன பையனோட வெயிட் டக்குன்னு குறையுமான்னு கேட்டால் குறையாது. ஆனால் அவங்களுக்கு போன் ஸ்ட்ரென்த் ஆகும், மசில் ஸ்ட்ராங் ஆகும். அவங்களுக்கு வெயிட் லாஸோட ஃபேட் லாஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். காலையில் மணி 5:30 ஆகுது. இன்னைக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் எடுக்கிறது எப்பயும் போல் ஆம்லா ஜூஸ் வித் வெந்தயம் சீரக சோம்பு ஊற வச்ச தண்ணி தான். நல்லா ஹாட்டாக எடுத்துக்கோங்க. என்னால் அல்சர் ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி ஜூஸ் வகைகள் எடுக்க முடியல அப்படின்னா நல்லா வெதுன்னு இல்லை உங்களோட ஹீட்டுக்கு எவ்வளோ நீங்கள் ஹீட்டாக குடிப்பீங்களோ அந்த அளவுக்கு வெறும் வெந்நி தண்ணியே 1/2 லிட்டர் காலையில் குடித்தாலே உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் வராது. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் மணி 7:30 ஆகுது. மாதுளம்பழம் ஜூஸ் தான் எடுக்கிறோம். மாதுளம்பழம் நல்லா அடிச்சிட்டா கொட்டையும் சேர்த்து தான் அடிச்சிருவேன். அது கொட்டை நைட்டாக தெரியும். ஸோ எடுக்கிறது 250 ml எடுக்கிறேன். ஆளுக்கு சின்ன பழமாக இருக்கிறதுனால 3 பழம் எடுத்து தான் ஜூஸ் போட்டிருக்கேன். இதில் எந்த விதமான சுகருமே ஆட் பண்ண மாட்டோம். மார்னிங்கில் காஃபி டீ எடுக்காமல் இந்த மாதிரி பழ ஜூஸ் எடுத்துக்கலாம், இல்லை பழங்களை ராவாக எடுத்து கூட சாப்பிட்டுக்கலாம். செகண்டாக எடுக்கிறது மாதுளம்பழ ஜூஸ் தான் எடுக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் டிஃபனாக எடுக்கிறது சேலட் தான், ஸ்வீட் கார்ன் சேலட். இதில் ஸ்வீட் கார்ன், வெங்காயம், தக்காளி, குடமிளகா, கேரட் திருகி போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக வெள்ளரிக்காய், பீக்கங்காய் துவையல் இருந்தது, அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே 7 டைப் ஆஃப் சேலட்டில் கூட இது இருக்குது. நான் எடுத்திருக்க அளவு அப்படின்றது வெயிட் 350 கிராம் எடுத்திருக்கேன். நித்திஷ்க்கு 275 கிராம் வந்திருக்கு. ஸோ மார்னிங் டிஃபனாக நாங்கள் எடுக்கிறது ஸ்வீட் கார்ன் சேலட் தான் எடுக்கிறேன். இப்போ மணி காலையில் 8:45 ஆகுது. கரெக்டாக காலையில் மணி 10:30 ஆகுது. நாங்கள் எடுக்கிற ஸ்நாக்ஸ் அப்படின்றது பைனாப்பிள்லாம் எடுக்கிறேன். பைனாப்பிள் 150 கிராம் 2 பேர் ஷேர் பண்ணி அப்படியே எடுத்துக்குவேன். அது மாதிரி பைனாப்பிள்லாம் எப்படிக்கா ஸ்டோர் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தான், இந்த பாக்ஸில் தான் வச்சுருப்பேன். 2 நாள் 3 நாளைக்கு வரைக்கும் தான் தண்ணி இல்லாமல் இருக்கும். 3ஆவது நாள் ஈவினிங்லேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் தண்ணியை நான் இப்போ நான் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த தண்ணி இருந்துச்சுன்னா நான் குடிச்சிடுவேன் அந்த தண்ணியை. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடையும் வெளியே எடுத்து வச்சுட்டு தொடச்சிட்டு திருப்பி வைப்பேன் நான். அதுக்கு மேலேயும் சரி அடியிலையும் சரி பேப்பர் வைக்கலாம், டிஷ்யூ பேப்பர் வைக்கலாம், இல்லைன்னா ஒயிட் கலர் காட்டன் கிளாத் வைக்கலாம். பட் நான் இப்போதைக்கு எதுவும் வைக்கல. நான் டிஷ்யூ பேப்பர் தான் மேலே வைப்பேன். இருந்தாலும் அன்னாச்சி போல் 3 நாள் தான், அதுக்கு மேலே தண்ணி விட ஆரம்பிக்க தான் செய்யும். 4ஆவது நாள் 5 நாளுக்கு மேலே டேஸ்ட் மாறிடும், கலர் மாறும், அங்கங்கே ஒரு மாதிரி டாட்டாக கலர் மாறிடும். அந்த சமயத்தில் யூஸ் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் 3 நாள் தான், அதுக்கு மேலே வச்சுருக்காதீங்க. அதே மாதிரி வாங்கின மாதுளம்பழம்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி 2-3 பை கட்டைப்பை வச்சு அது மேலே இந்த மாதிரி மாதுளம்பழத்தை வச்சுருவேன். மாதுளம்பழத்தை வச்சு அது மேலே இந்த மாதிரி பேப்பரை சின்ன பேப்பராக போட்டு நிறையா பேப்பர் போட்டுன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அவங்க அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஒரு பழத்து மேலே இன்னொரு பழம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஒரு பை, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பை, அதுக்கப்புறம் வைக்கோல் இருக்குது. வைக்கோல் மேலே இந்த மாதிரி பழங்கள் போட்டு இந்த வைக்கோலுக்கு அடியில் பார்த்திங்கன்னா பழமாக தான் இருக்கும். ஃபுல்லாக அன்னன்னைக்கு தேவையான பழங்கள் எடுத்துக்குவோம். வைக்கோல் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பேப்பரை கூட நம்ம பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு அடுக்கு பழம், மேலே வைக்கோல், அடுத்தடுத்து ஒரு அடுக்கு பழம், அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே ஆகாது. வாழைப்பழத்தை வெளியே தான் வைப்போம். ஸோ அந்த மாதிரி துணி போட்டு வச்சுக்குவோம். அதாவது ஒரு 2-3 கிலோ வாங்கினீங்கன்னா 1 கிலோ படுக்காயாக வாங்கிடுவான். 1 கிலோ சுமாரான காய், 1 கிலோ நல்லா இப்போ சாப்பிட்ற மாதிரி 1 கிலோ, அந்த மாதிரி பார்த்து வாங்குறது. அது மாதிரி ஆப்பிள், கொய்யாப்பழம், ஸோ அதெல்லாம் பாதி தேவைக்கு யூஸ் பண்ணிவிட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். வேணுன்றப்போ அப்பப்போ அன்னன்னைக்கு தேவையான பழங்களை மட்டும் வெளியே எடுத்து வைக்கிறது. மத்தியானம் சாப்பாடு எடுக்கிற டைம் மணி 12:45 ஆச்சு. 100 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 100 கிராம் வெண்டைக்காய் பொரியல், 100 கிராம் அவரைக்காய் பொரியல், 100 கிராம் கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி வதக்கி கத்திரிக்காய் கூட்டு மாதிரி வச்சுருக்கேன் தொட்டுக்கிறதுக்கு. ஸோ இது 100 கிராம் எடுத்திருக்கேன். மத்தியானம் சாப்பாடாக எடுக்கிறது நான் இதாக எடுத்திருக்கேன். சேம் அதே தான் நித்திஷ்க்கு வெண்டைக்காய் பொரியல் மட்டும் 100 கிராம் போட்டிருக்கேன். மீதிலாம் இது 75 கிராம் கிட்ட வந்திருக்கும். இது 50 கிராம் தான். சாதம் அவனுக்கும் 100 கிராம் தான் போட்டிருக்கேன். நித்திஷ்க்கும் மத்தியானம் சாப்பாடு இது தான். நித்திஷ் இன்னைக்கு லேட்டாக எடுக்கிறேன். எப்பவுமே 12:15 எடுப்பான். இன்னைக்கு ஸ்கூலில் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால லேட்டாக எடுக்கிறான். ஸோ நாங்கள் எடுக்கிற மத்தியான சாப்பாடு இதுதான். ராத்திரி தோசைக்காக மதியானம் 1 மணிக்கு 1:30க்கு சாப்பிட்டனையுமே ஊற வைக்கிறேன். கிட்னி பீன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது டார்க் கலர் ரெட் பீன்ஸ் எடுத்திருக்கேன். கிட்னி பீன்ஸு இது 1 கரண்டி எடுத்திருக்கேன். 30 கிராம் வரும். நீங்கள் கப்பு கணக்கு இருக்கிறவங்க 1 கப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ராஜ்மாலே லைட் கலர் இருக்கும் இல்லையா, அது 1 கரண்டி எடுத்திருக்கேன். உளுந்து 1 கரண்டி எடுத்திருக்கேன். சிகப்பரிசி 1 கரண்டி, 1 கரண்டிக்கு மேலே குவியலாக கொஞ்சம் கூட 1 கரண்டி தான் கரெக்டாக. சிகப்பரிசியும் 1 கரண்டி எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா நம்ம ரேஷன் கடை அரிசி, குண்டரிசி கூட போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் வச்சுருக்க சாதன் ரைஸ் கூட 1 கரண்டி போட்டுக்கலாம். ஸோ பருப்பு 2 கரண்டி, உளுந்து 1 கரண்டி, அதுக்கப்புறம் அரிசி 1 கரண்டி. இந்த ரேஷியோவில் போடுங்க. எல்லா பருப்புமே போடலாம். காராமணி, கருப்பு சுண்டல், பச்சைப்பயிறு எல்லாமே போடலாம். ஸோ இதை நல்லா கழுவிட்டு இப்போ நான் ஊற வைக்கிறேன்.
கரெக்டாக 2 மணிக்கு ஊற வைக்கிறேன். பருப்பு வந்து காராமணி வேறு பருப்பு அப்படின்னா ஒரு 3 to 4 மணி நேரம் ஊற வச்சா போதும். பட் ரெட் பீன்ஸ் அப்படின்ற போது 5 மணி நேரம் ஊற வச்சா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அரைக்கிறதுக்கு. அதனால் 2 மணிக்கு ஊற வச்சா அப்படின்னா 6:30க்கு அரைச்சி சுடுறதுக்கு எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 5 மணி நேரம் ஊற வைங்க. இப்போ இது ஊறட்டும், ராத்திரிக்கு தோசை விடலாம். மணி 2:30 ஆகுது. நான் எடுக்கிறது சாத்துக்குடி ஜூஸ் தான். சாத்துக்குடியும் தண்ணியும் தான். ஆளுக்கு 4 பழம் கணக்குக்கு எடுத்தேன். கோயம்பேடில் வாங்கும்போது சின்ன பழமாக வாங்கினதுனால 5 கிலோ பழம் வந்து 100 ரூபாய் தான் வாங்கினேன். 1/4 கிளாஸ்க்கு ஜூஸ்னு 1/4 கிளாஸ்க்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போனா தான் கரெக்டாக இருக்குது. இல்லைன்னா ரொம்ப வெறுமன ஜூஸ் மட்டும் எடுத்தால் அந்த புளிப்பு தன்மை கொஞ்சம் தெரியுது. எந்த விதமான சுகருமே நான் ஆட் பண்ணல. 4 மணிக்கு ஸ்நாக்ஸாக எடுக்கிறது. நான் 2 பிளம்ஸ் பழம், நிதிஷ்க்கு 2 பிளம்ஸ் பழம் கொடுத்துட்டு செவ்வாழை வந்து ரொம்ப சிறுசாக இருக்குது. அதனால 3 பழம் எடுத்துருக்கோம். ஆளுக்கு 1.5 பழம் கணக்குக்கு. 1.5 பழம் அப்படின்றது 100லேருந்து 120 கிராம் தான் வருது, ரொம்ப வரல. ஸோ பழத்தோட வெயிட் அப்படின்ற போது 3 பழம் சேர்ந்தே வந்து 300 கிராம் கூட வரல, 250 கிராம் தான் வந்தது. அதனால சரி ஆளுக்கு பாதியாக எடுத்துக்கலாம், 1.5 பழம் அப்படின்ட்டு. 4th வீக்கோட 5th டே எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு 5th டே எக்ஸசைஸ் அப்படின்ற போது அப்பர் பாடிக்கு ஒரு எக்ஸசைஸ் தான். அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது ஸ்குவாட் லங்ஸ் பண்ணும்போது வந்து நீ பெயின் வருதுக்கா, முட்டி வலி வருது. அது வாக்கிங் போனால் கூட சில பேருக்கு முட்டி வலி வருதுன்றீங்க. என்னென்னா நம்ம ஓவர் வெயிட்டாக இருக்கும்போது நம்மளோட ஃபுல் பாடியும் வந்து காலு தான் தாங்கும். அதுவும் மெயினாக பொசிஷன் தப்பாக பண்ணாலும் இல்லை நீங்கள் வந்து உங்கள் ஸ்குவாட்டும் சரி லங்ஸும் சரி உங்கள் பட்டை ஸ்ட்ரெயின் பண்ணி அப்டமனை ஸ்ட்ரெயின் பண்ணி உட்காரும் போது தான் வந்து உங்களுக்கு நீ பெயின் இருக்காது. நீங்கள் நீயை ஸ்ட்ரெயின் பண்ணி உட்காந்தீங்க அப்படின்னா முட்டிக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா முட்டி வலி வரதான் செய்யும். அதே மாதிரி நடக்கும்போது என்ன பண்ணுவீங்கன்னா உங்களை அறியாமையே நீங்கள் ஒரு சைடு சாச்சு நடப்பீங்க. அந்த ஒரு காலுக்கே அழுத்தம் கொடுத்து நடக்கும்போது அதனால தான் ஒரு கால் மட்டுமே வந்து முட்டி வலி வர்றது காரணம் தான். ஸோ நடக்கும் போகும்போது உங்களோட பாடி வெயிட்டை கரெக்டாக 2 பக்கமும் ஈக்குவலாக வச்சு 2 சைடு ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி நடங்க. அப்படின்னா தான் முட்டி வலி வராது. அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது ஸ்குவாட் லங்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வரலைன்னா சேரில் உட்காந்து ஸ்குவாட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ முன்னாடி முட்டியை கொண்டு வந்து ரொம்ப முட்டியை வந்து அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னாலே முட்டி வலி வரதான் செய்யும். பொசிஷன் கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ இப்படி முட்டிக்கு இப்படி கஷ்டம் கொடுத்து உட்காரணும்னு அவசியமே கிடையாது. கால்களை எவ்வளோ தூரம் அகட்டி உங்கள் பட்டு தான் இப்படி பின்னாடி குறையணும், மெதுவாக எந்திரிக்கணும். ஸோ உங்கள் பட்டோட இது இப்படி இறங்கும்போது இந்த இடம் தான் அழுத்தம் கொடுக்குமே தவிர இந்த இடத்த வந்து நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணவே கூடாது. இப்படி ஸ்ட்ரெயின் பண்ணிங்கன்னா வலிக்க தான் செய்யும். இப்படி பண்ணி பாருங்கள், ஸ்லோவாக பண்ணுங்கள். அவசரம் இல்லாமல் நிதானமாக பண்ணும்போது தான் பெயின் இல்லாமல் இருக்கும். எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணணும், ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ணணும், அதே நேரத்தில் அப்பர் பாடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூல் டவுன் பண்ணணும். இந்த ஆர்டரை மறந்துடாதீங்க. இன்றைக்கி பண்ணக்கூடிய அப்பர் பாடி எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வால் புஷ்அப் 10 to 30 count 3 sets. Ready? 1 2 3 4 5 6 7 8 9 10. Next exercise arm circle 10 to 30 count 3 sets. Ready? 1 2 3 4 5 6 7 8 9 10. Next direction 1 2 3 4 5 6 7 8 9 10. Next exercise shoulder tap 10 to 30 count 3 sets. Ready? 1 2 3 4 5 6 7 8 9 10. Next exercise for your arms 10 to 30 count 3 sets. Ready? 1 2 3 4 5 6 7 8 9 10. Next exercise for your tricep 10 to 30 count 3 sets. Ready? 1 2 3 4 5 6 7 8 9 10. Next exercise hand extension 10 to 30 count 3 sets. Ready? 1 2 3 4 5 6 7 8 9 10. Next exercise for your hands 10 to 30 count 3 sets. Ready? 1
2 3 4 5 6 7 8 9 10. எப்போவுமே கூல் டவுன் பண்ணாமல் எக்ஸசைஸை ஃபினிஷ் பண்ணாதீங்க. கூல் டவுன் பண்ணுங்கள். பெயின் அப்படின்றது ரொம்ப இருக்காது. ஸ்ட்ரெச் பண்ண பெயின் குறைஞ்சிரும். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க போதும். ரொம்ப ரெஸ்ட் எடுக்க வேண்டாம். இல்லைனால செய்ய முடியல அப்படின்றவங்க வீக்லி குறைஞ்சது ஒரு 4 டேஸாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். பயிரை 5 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை அரைச்சிடலாம். மணி 6:30 ஆகுது. மிக்ஸி ஜாரில் போட்டு இதே தண்ணி தான் ஊற்றிக்குவேன் அரைக்கிறதுக்கு. வேறு தண்ணி வேணாம். நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி தான் ஊற வச்சுருக்கேன். அதனால் வேறு தண்ணி யூஸ் பண்ண மாட்டேன். இதுலேயே தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். அதுக்கப்புறம் அரைக்க போகும்போது பச்சை மிளகா, இஞ்சி ஒரு சின்ன துண்டுக்கு, வெள்ளைப்பூடு 6-7 சின்னதாக இருக்க மாதிரி, மிளகு ஒரு 10 இருக்க மாதிரி, சோம்பும் சீரகமும் 1 டீஸ்பூன். இதெல்லாம் கண்டிப்பாக போடணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக போடணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் பருப்பு ஐட்டங்கள் எடுக்கும்போது சில பேருக்கு கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகும்னு வைங்களா. அப்போ இதெல்லாம் சேர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகாது. இதுலேயே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுடலாம். இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சாச்சு. ராஜ்மா தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ தோசை சட்டியில் லைட்டாக தான் எண்ணெய் தடவிருக்கேன். தோசை ஊற்றிடலாம். வெயிட் லாஸில் எந்த விதமான எண்ணெய் சேர்க்காதீங்க. எண்ணெய் சேர்க்காமல் வந்து தோசைக்கல்லில் வரல அப்படின்னா மூடி போட்டு மெதுவாக சிம்மில் வச்சு எடுங்க. நல்லா தோசை வரும். 5 நிமிஷம் வேகட்டும். மூடி போட்டு வேக வச்சிடலாம். தோசை ரெடி ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். இன்னொரு பக்கம் வெந்துருச்சான்னு பார்ப்போம். வெந்துருச்சு. இந்த அளவுக்கு முறுமுன்னு வந்தால் போதுமானது. சூப்பரான ராஜ்மா தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் சுட்டுட்டு வரேன். யார் எந்த அளவுக்கு எடுக்கலாம் அப்படின்றது பார்க்கலாம். மணி 7:30 ஆகுது. நாங்கள் எடுக்கிறது ராஜ்மா தோசை தான். நான் வந்து 110 கிராமுக்கு 2 தோசை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சட்னி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 50 கிராம் கிட்ட மத்தியானம் செஞ்ச கத்திரிக்காய் தொக்கு இருந்தது, அதை எடுத்திருக்கேன். சேம் நித்திஷ்க்கு அதே தான். நித்திஷோட தோசையோட அளவு அப்படின்றது 80 கிராம் தான். 2 தோசையும் சேர்த்தேவோ. அவனுக்கும் 50 கிராம் கிட்ட கத்திரிக்காய் தொக்கும் பீக்கங்காய் தோல் சட்னி தான் வச்சுருக்கேன் அவனுக்கும். நித்திஷ் வெளியே விளையாண்டுட்டு வந்தோடனையும் நல்லா கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டா அவனுக்கு கொஞ்சம் பசி அடங்குற மாதிரி இருக்குது அப்படின்னா, ராத்திரிக்கு தூக்கம் வராமல் பசிக்குது அப்படின்றவங்க இந்த மாதிரி தோசை ஐட்டங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூட பருப்பு சேர்க்கும்போது கண்டிப்பாக ப்ரோட்டீனும் சேர்ந்து இருக்கும். ஸோ வெயிட் லாஸும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ராத்திரி சாப்பாடு எடுத்து ஒரு 2 மணி நேரம் கழித்து தூங்க போங்க. எந்த டயத்துக்கு நீங்கள் தூங்க போனாலும் அது மட்டும் கண்டிஷனாக மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 2 to 3 மணி நேரம் சாப்பாடு எடுத்துகிட்டு 2 to 3 மணி நேரம் கழித்து தான் தூங்கணும். அதை நான் வச்சுக்கோங்க. இப்போ நான் சாப்பிட போகிறேன். மணி 8:30 ஆகுது. இப்போ நாங்கள் எடுக்கிறது ஃபேட் கட் ட்ரிங்க் தான். கடைசியாக படுக்க போகும்போது படுக்கிறது 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்துருவேன். நித்திஷ் ஓம வாட்டர், நாங்கள் 2 பேரும் கரிஞ்சீரக வாட்டர் எடுக்கிறோம். ஸோ இர்ரெகுலர் பீரியக்கூடிய ட்ரிங்க் தான். ஸோ எப்போயுமே ஹாட்டாக முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி என்னோடய டயட் அண்ட் எக்ஸசைஸை நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். நீங்களும் அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு விளாகில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.